Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம வந்து ரீசனிங் செக்ஷன்ல வந்து IBPS prelims questionல days puzzleல ஒரு question பார்க்கலாம். First question பாருங்க. 7 persons கொடுத்திருக்காங்க attend a workshop on 7 different days of a week starting from Monday to Sunday, not necessarily in the same order. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 7 persons இருக்காங்க. என்னென்ன டேஸ் கொடுத்துருக்காங்கன்னா மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்றாங்க. இப்போ வந்து யார் யார் எந்தெந்த டேல வந்து ஒர்க் ஷாப் அட்டன் பண்றாங்கன்னு நம்ம சால்வ் பண்ண போறோம் பசங்க. ஓகேங்களா? இப்போ மண்டே டு சண்டேவா, வீக்ல 7 டேஸ்மே ஒர்க் ஷாப் அட்டன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. there is a 1 day gap between m and n. m-க்கும் n-க்கும் நடுவுல ஒருத்தர் மட்டும் தான் கேப் இருக்கா, 1 day வந்து கேப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. m-க்கும் n-க்கும் நடுவுல 1 day கேப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, only two people attend the workshop after m. m-க்கு அப்புறம் only 2 people, ரெண்டு பேர் தான் அட்டென்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்னது, இந்த ஒன்லி 2 people இங்க இருந்து தான் நம்ம என்னது பசில் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ என்னது ஒன்லி 2 peopleனா என்னது, எம்முக்கு கீழே ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அப்போ எம் எங்க வருவாங்க, எம் வந்து ஃப்ரைடேல தான் வருவாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் 2 பாசிபிள் எடுத்துக்கிறோம். அட்லீஸ்ட் 2 பாசிபிள் வரனால எம் இங்கேயும் எடுத்துக்கிறேன் 2 பாசிபிள் வர மாதிரி. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, எம்முக்கும் என்னுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க, ஒரே ஒரு கேப் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ எம் வந்து ஃப்ரைடேல இருந்தா அப்போ என் வந்து இங்க வரும் ஒரு கேப். சப்போஸ் என்னது இன்னொரு பாசிபிள் எங்க போடலாம், என் வந்து இங்க வரும். ஓகேங்களா? எம்முக்கு மேல இருக்கலாம், எம்முக்கு கீழே இருக்கலாம் ஒரு டே கேப்ல. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எஸ் அட்டென்ஸ் 2 days before Q attends the neither Saturday nor Tuesday. என்ன சொல்லியிருக்காங்க, Q வந்து சாட்டர்டேவும் அட்டென்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டியூஸ்டேவும் வந்து என்னது ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க Q. அப்போ Q வந்து வேற எங்கெங்க போடலாம், Q வந்து சாட்டர்டே அட்டென்ட் பண்ணல, டியூஸ்டே அட்டென்ட் பண்ணல. ஸோ தேர்ஸ்டே, வெனஸ்டே, மண்டே இந்த 3 daysல தான் நம்ம வந்து Q வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, S attends 2 days before Q. Qக்கு before 2 days வந்து யார் இருக்காங்கன்னா S இருக்காங்க. அதாவது Sக்கு Qக்கும் நடுவில் என்னது 1 day கேப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? Qவோட 2 days before யார் அட்டன் பண்ணியிருக்காங்க, S அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னது, Q வந்து தேர்ஸ்டேல சப்போஸ் இங்கே போட்டோம்னா அப்போ இங்கே ஒரு S வந்து இங்கே வருவாங்க, 1 day கேப்பா, அப்போ S இங்கே வருவாங்க. சப்போஸ் வெனஸ்டேல போட்டா எஸ் வந்து எங்க வருவாங்க, மண்டேல வருவாங்க. மண்டேல கியூ போட்டா கியூக்கும் எஸ்ஸுக்கு என்னது 1 day கேப் இருக்குமா, ஸோ நம்ம போட முடியாது. இங்க பாத்தீங்கன்னா சாட்டர்டே வராது, டியூஸ்டே போட முடியாது. இப்போ என்னது சண்டேல போட்டா கியூ சப்போஸ் ஃபிக்ஸ் பண்ணனா எஸ் வந்து இங்க வரும், ஸோ அங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ கியூ வந்து நான் தேர்ஸ்டே இங்க ஃபிக்ஸ் பண்ணனா அப்போ எஸ் வந்து எனக்கு இங்க வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து என்னது, இங்கே வந்து மண்டேல வந்து கியூ வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா எஸ்க்கு கியூக்கும் நடுவில் ஒரு 1 day கேப் இருக்கனால. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, RNO அட்டன் ஆன் கன்சிக்யூட்டிவ் டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஓவும் என்னது கன்சிக்யூட்டிவ் டேஸ்னா அடுத்தடுத்த நெக்ஸ்ட் டேல வந்து ஆரும் ஓவும் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு பேஸ் தான் இருக்கு, இங்க 2 இருக்கு. ஆரும் ஓவும் என்னது கன்சிக்யூட்டிவ் டேஸ்னா, இப்போ ஆறு இங்க வரலாம், ஆறு இங்க வரலாம், ஓ இங்க வரலாம், சப்போஸ் ஓ இங்க வரலாம். ஆறு ஓவும் என்னது இந்த 2 டேல எங்க வேணாலும் வரலாம். இங்க நான் ஃபிக்ஸ் பண்ணனா, இப்போ ஆர் சப்போஸ் நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணனா இங்க வந்து என்னது கியூ இருந்துச்சுன்னா எஸ் இருக்கும். ஸோ என்னது இங்க ஃபிக்ஸ் பண்ணனா, ஆர் ஃபிக்ஸ் பண்ணனா ஓ வந்து என்னது இங்க போடுற மாதிரி இருக்கும். ஆனா என்னது ஆரும் ஓவும் என்னது கன்சிக்யூட்டிவ் டேஸ்னா அப்ப கண்டினியூஸா 2 days இருக்க மாதிரி இல்லவே இல்லை. அப்ப இந்த பாசிபிளே நமக்கு வராது. ஓகேங்களா? அப்ப அடுத்து ஃபைனலா என்ன சொல்லியிருக்காங்க, there is 2 days gap between the days on which Q and R attend the event சொல்லியிருக்காங்க. அதாவது
Qக்கும் Rக்கும் என்ன கேப் இருக்குன்னா 2 days கேப் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 days கேப்ல தான் Q and R வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Q ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா, R வந்து இங்கேயும் வரலாம் பாசிபிள் இருந்துச்சா. இப்போ Qக்கும் Rக்கும் நடுவில் எத்தனை 2 days கேப் இருக்கனால இப்போ 1 and 2 R வந்து சண்டே, அப்போ O வந்து எங்கே வருவாங்க, சாட்டர்டேல ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ என்னது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு பிளேஸ் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணல. இன்னும் பேலன்ஸ் யார் இருக்கா, P மட்டும் தான் இருக்காங்க. இப்போ P தான் வந்து மண்டேல ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ பஸ்ஸில் வந்து டேவும் பர்சன்ஸும் வந்துட்டு வச்சு பஸ்ஸில் சால்வ் பண்ணியாச்சு. கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். How many people attend workshop between S and M? Sக்கும் Mக்கும் நடுவில் எத்தனை பர்சன்ஸ் வந்து எத்தனை பீப்புள் வந்து ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. Sக்கும் Mக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, 1 and 2. அப்போ ஆப்ஷன் A 2. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following attend workshop on Tuesday? டியூஸ்டேல வந்து யார் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டியூஸ்டேல யார் அட்டன் பண்ணியிருக்கா, டியூஸ்டேல எஸ் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ எஸ். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் இஸ் ட்ரூ? கொடுத்துருக்க காம்பினேஷன்ல எது ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு டே கூட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதில் செக் பண்ணுவோம். ஓ வந்து சண்டே, எஸ் மண்டே. ஓ வந்து சண்டேவா, ஓ வந்து சாட்டர்டே. அடுத்து எஸ் வந்து மண்டே, பி வந்து டியூஸ்டே. எஸ் வந்து டியூஸ்டே, பி வந்து என்னது டியூஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க. எஸ் பி வந்து மண்டே. ஸோ ஆப்ஷன் ஏ பி சி மூணுமே என்னது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கியூ வந்து தேர்ஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிடலாம். கியூ வந்து தேர்ஸ்டே தான் வராங்க. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் டி தான் வரும், தேர்ஸ்டே. அடுத்தது, N attend the workshop on which day? N வந்து எந்த டேல ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. N வந்து எந்த டேல அட்டன் பண்ணியிருக்காங்க, N வந்து வெனஸ்டேல அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ N வந்து வெனஸ்டே, ஆப்ஷன் பி. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. 2 people attend the workshop between S and M. எஸ்ஸுக்கும் எம்முக்கும் நடுவில் 2 people வந்து ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணுவோம். எஸ்ஸுக்கும் எம்முக்கும் நடுவில் எத்தனை பேர், 2 people தான் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்கீங்கன்னா, ABCD இல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்னது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது பி பாருங்க, ஆர் அட்டன் த ஒர்க் ஷாப் ஆன் சண்டே. ஆர் வந்து சண்டேல ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் வந்து என்னது, ஆர் வந்து சண்டேல ஆமாம், ஆர் வந்து என்னது சண்டேல அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ பி ஆல்சோ கரெக்ட். அடுத்து சியும் டியும் செக் பண்ணிடலாம். பி அட்டன் த ஒர்க் ஷாப் ஆன் டியூஸ்டே. 1 person அட்டன் ஒர்க் ஷாப் பிட்வீன் எம் அண்ட் பி. பி வந்து டியூஸ்டேல அட்டன் பண்ணு சொல்லியிருக்காங்க. எம்முக்கு பிக்கு நடுவில் 1 person இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பி அட்டன் மண்டே. ஸோ வந்து என்னது பி வந்து மண்டே தான் அட்டன் பண்ணுறாங்க. பிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 1 person சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்கும் எம்முக்கும் நடுவில் 1 person சொல்லியிருக்காங்க. பிக்கும் எம்முக்கும் நடுவில் 3 persons வந்து ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னது, அதுவும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ சியும் டியும் வராது. அப்போ ஆப்ஷன் இ தான் வரும். ஏ அண்ட் பி தான் ரைட்டு. போத் ஏ அண்ட் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7 persons கொடுத்துருக்காங்க ஆர் கோயிங் டு த மியூசியம் ஆன் டிஃப்ரெண்ட் டேஸ் ஆஃப் த வீக். Starting from Sunday to Saturday but not necessarily in the same order. 7 person கொடுத்துருக்காங்கப்பா. என்ன டேஸ் கொடுத்துருக்காங்க, சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் மியூசியம் வந்து என்னது டிஃப்ரெண்ட் டேஸ்ல அட்டன் பண்றாங்க. சண்டே இப்போ டேஸ்லாம் எழுதிக்கோங்க.
சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் 7 days வந்து என்னது மியூசியம் வந்து அட்டெண்ட் பண்றாங்க. சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் என்னது ஒவ்வொருத்தர் 7% என்னது ஒவ்வொரு டே வந்து மியூசியத்துக்கு போறாங்க. இப்போ என்னது ஃபர்ஸ்ட் குரூப் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, F goes 3 days before B but not first person to go to the museum சொல்றாங்க. F Bக்கு பிஃபோர் வந்து 3 daysக்கு பிஃபோர் வந்து யார் இருக்காங்கன்னா F போறாங்களாம். Bக்கு பிஃபோர் F போறாங்க. ஆனா F வந்து என்னது ஃபர்ஸ்ட் பர்சனா மியூசியத்துக்கு போகலன்னு சொல்றாங்க. ஓகேவா, சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் டேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ என்னது எஃப்க்கும் பிக்கும் வந்து நடுவில் 2 persons போறாங்க. அப்போ எஃப் வந்து என்னது ஃபர்ஸ்ட் டே போகல. அப்போ எஃப் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்றேன். இது ஒரு பாசிபிளா எடுத்துக்கலாம். எஃப்க்கும் பிக்கும் நடுவில் என்ன 2 persons வராங்க. அப்போ எஃப் பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எஃப் நான் இங்கே வந்துச்சுன்னா அப்போ பி எங்கே வரும், பி இங்கே வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எஃப் இங்கே ஃபிக்ஸ் பண்ணனா இன்னொரு பாசிபிள் வருது, 3 பாசிபிள் வருது. 3 பாசிபிள் எப்படி எழுதலாம், எஃப் இங்கே ஃபிக்ஸ் பண்ணா பி வந்து இங்கே வருவாங்க. ஏன்னா எஃப்க்கு பிக்கு நடுவில் 2 days இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா பிக்கு பிஃபோர் 3 days பிஃபோர் தான் வந்து யார் போறா, எஃப் வந்து போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, மியூசியம் போறாங்க. அடுத்தது as many person go before B as after A. அதாவது பிக்கு பிஃபோர் வந்து எத்தனை பர்சன் போறாங்களோ அதே சேம் பர்சன் தான் ஆஃப்டர் ஏ வந்து மியூசியம் போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, as many person. இப்போ பிக்கு முன்னாடி என்னது பிஃபோர் வந்து 1 2 3 4. அப்போ ஏக்கு ஆஃப்டர் என்னது 4 person இருக்கணுமா. அப்போ ஏக்கு ஆஃப்டர் 1 2 3 4னா இப்போ ஏ வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா, இப்போ வந்து இங்கே பிக்கு பிஃபோர்னா 4 5 இருக்கு. அப்போ என்னது அப்போ ஏ வந்து எனக்கு இங்கே வரும், ஏ வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஏக்கு ஆஃப்டர் 5 persons இருப்பாங்க. இப்போ பிக்கு வந்து என்னது 4 6 இருந்தா அப்போ ஏ வந்து என்னது இங்கே வருவாங்க, ஏ வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ என்னது ஏக்கு ஆஃப்டரும் 6 persons இருப்பாங்க. ஏன்னா பிக்கு பிஃபோர் எத்தனை பர்சன்ஸ் வந்து மியூசியம் போறாங்களோ அதே சேம் பர்சன் தான் என்னது ஏக்கு ஆஃப்டர் போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, only 1 person goes between A and C. ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, மியூசியம் போறாங்க. ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சன் தான் போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னது இங்க ஏக்கு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஆல்ரெடி பி இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாசிபிள்ல. அப்ப ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரே பர்சன்னா அப்ப மேலதான் போட முடியும். இங்க ஏக்கு கீழே வந்துட்டு என்னது மேல போட ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏக்கு பிஃபோர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏக்கு ஆஃப்டர் தான் என்னது சி வந்து மியூசியம் போயிருப்பாங்க, சி இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சி வந்து என்னது இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒன்லி 1 person வந்து போகிறாங்க மியூசியம். அடுத்தது மோர் தென் 2 person கோ ஆஃப்டர் இ. ஈக்கு ஆஃப்டர் வந்து மோர் தென் 2 personனா என்ன அர்த்தம், 2க்கு 2ஓட அதிகமாக மோர் தென் 2ன்னு என்னது 2க்கு மேல எத்தனை பர்சன் வேணா போயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஈக்கு கீழே. அப்போ இ வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் 1 2 3. அப்ப என்னது இ வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணலாமா, ஈக்கு கீழே மோர் தென் 2 person சொல்லியிருக்காங்க. ஸோ இ இங்க ஃபிக்ஸ் பண்றோம். இங்க வந்து 1 2 தான் வராங்க. அப்ப வந்து இ எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், இ இங்க ஃபிக்ஸ் பண்ணாதான் மோர் தென் 2 வருவாங்க. அப்ப இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இ இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் மோர் தென் 2 person ஈக்கு கீழே வருவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, the number of person going between F and C. எஃப்க்கும் சிக்கும் நடுவில் எத்தனை பேர் போகிறாங்களோ அதை 2 பேர் வந்து கம்மியாக இருப்பாங்களாம். யார் யாருக்கு நடுவில் போகிற நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கோயிங்னா ஈக்கும் டிக்கும், இ அண்ட் டியும் எஃப் அண்ட் சியும் கம்பேர் பண்றாங்க. இ அண்ட் டிக்கு நடுவில் எத்தனை பேர் போறாங்களோ அதை விட 2 பேர் கம்மியா எதுக்கு நடுவில் போயிருப்பாங்களா, எஃப் அண்ட் சிக்கு நடுவில் மியூசியம் வந்து போயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எஃப் அண்ட் சி எங்க இருக்காங்க, எஃப் அண்ட் சிக்கு நடுவில் என்னது யாருமே இல்லை. அப்ப என்னது ஈக்கும் டிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க 2 persons இருக்கணுமா.
அப்போ இ இங்கே இருக்குன்னா 1 and 2, டி வந்து நான் சாட்டர்டேல ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஈக்கும் டிக்கும் நடுவில் 2 பேர். இப்போ எஃப்க்கும் சிக்கும் நடுவில் இங்கே வந்து என்னது யாருமே இல்லை. அப்போ ஈக்கும் டிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்கணும்? 2 பர்சன்ஸ் தான் இருக்கணும். ஆனால் இ இங்கே இருக்காங்க, டி வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் 3 பேர், இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் 4 பேர் வருவாங்க. ஸோ வந்து இந்த பாசிபிளே நம்மளுக்கு ஃபால்ஸ் வராது. ஓகேங்களா? அது இந்த பாசிபிள் பாருங்க, எஃப்க்கும் சிக்கு நடுவில் யாருமே இல்லை. அப்போ ஈக்கும் டிக்கும் நடுவில் சப்போஸ் டி இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் 1 to 2 பர்சன் வருவாங்க ஈக்கும் டிக்கும் நடுவில். அப்போ என்னது ஈக்கு யாருமே இல்லைன்னா அப்போ ஈக்கும் டிக்கும் நடுவில் என்னது 2 பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது ஜி கோஸ் இமிடியேட்லி பிஃபோர் டின்னு சொல்லியிருக்காங்க. ஜிக்கு இமிடியேட் பிஃபோரா டிக்கு இமிடியேட் பிஃபோரா யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜி வந்து மியூசியம் போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ வந்து டி எங்க இருக்காங்க? இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிள் பாருங்க, டிக்கு இமிடியேட்டா ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கு. அப்போ ஜிக்கு அப்புறம் தான் டி, அதாவது டிக்கு இமிடியேட் பிஃபோரா ஜி வருவாங்க. இப்போ இந்த பாசிபிள் பார்த்தீங்கன்னா ஜி வந்து இங்கே ஒரே பிளேஸ் தான் இருக்கு. நான் ஜி இங்கே ஃபிக்ஸ் பண்ணா ஜிக்கு பிஃபோர் டி போறதா சொல்றாங்க. ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிக்கு இமிடியேட் பிஃபோரா தான் ஜின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாசிபிள் வராது. இப்போ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சொல்யூஷன். அதாவது கொடுத்துருக்க டேஸோ பர்சன்ஸோ அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து என்னது பஸ்ஸில் சால்வ் பண்ணிட்டோம். கொஷினுக்குள்ளே போகலாம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் கோஸ் ஆன் தேர்ஸ்டே? தேர்ஸ்டே வந்து யார் வந்து மியூசியம் போகிறாங்கன்னு கேட்குறாங்க. தேர்ஸ்டே யார் போகிறா? தேர்ஸ்டே வந்து பி. அப்போ பி போகிறாங்க. தேர்ஸ்டே வந்து பி வந்து போகிறாங்க. ஓகேங்களா? தேர்ஸ்டே வந்து பி தான் போகிறாங்க. அடுத்தது ஹவு மெனி பர்சன் கோ பிட்வீன் டி அண்ட் இ? டிக்கும் ஈக்கும் நடுவில் எத்தனை பர்சன்ஸ் வந்து மியூசியம் போகிறாங்கன்னு கேட்குறாங்க. டிக்கும் ஈக்கும் நடுவில் டி எங்கே இருக்காங்க? டி இங்கே இருக்காங்க. டிக்கும் ஈக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 and 2 பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போ 2 பேர் போகிறாங்க. டிக்கும் ஈக்கு நடுவில் 2 பேர். ஆப்ஷன் பி. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஃபால் த பர்சன் கோ இன் ஆல்பபெட்டிக் ஆர்டர் ஃப்ரம் டாப் டு பாட்டம். டாப்ல இருந்து டாப் டு பாட்டம் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றோம். தென் த பொசிஷன் டு ஹவு மெனி பர்சன்ஸ் சேஞ்ச்டு? எத்தனை பர்சன் வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதணும்னா ஆல்பபெட்டிக் டாப் டு பாட்டம்னா ஏ பி சி டி இ எஃப் ஜி. ஓகேவா? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதிட்டோம். இப்போ எந்த பிளேஸ் வந்து அன்சேஞ்சா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை பிளேஸ் வந்து அன்சேஞ்சா இருக்குதுன்னு செக் பண்ணுங்க. இன்னும் அது எதுவுமே வந்து அன்சேஞ்சா இல்லை. டாப் டு பாட்டம் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து எது சேஞ்ச் ஆயிருக்கு? எல்லா லெட்டருமே சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ 7மே என்னது சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன அது வரும்? ஆப்ஷன் சி 7. மெனி பர்சன் கோ பிஃபோர் ஜி அஸ் ஆஃப்டர். ஜிக்கு பிஃபோர் வந்து எத்தனை பர்சன் போறாங்களோ அப்போ யாருக்கு ஆஃப்டர் அதே சேம் பர்சன்ஸ் வந்து பிஃபோர் போறாங்க. அடுத்தது எந்த பர்சனுக்கு ஆஃப்டர் வந்து அதே சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து மியூசியம் போறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிக்கு பிஃபோர் வந்து எத்தனை யாருன்னு பாருங்க. ஜிக்கு பிஃபோர்னா 1 2 3 4 5 பர்சன்ஸா? அப்போ யாருக்கு ஆஃப்டர் வந்து 5 பர்சன்ஸ் வந்து மியூசியம் போறாங்கன்னு பாருங்க. 2 4 5. அப்போ எஃப்க்கு ஆஃப்டர் தான் என்னது 5 பர்சன்ஸ் வந்து மியூசியம் போறாங்க. ஆப்ஷன் டி. இங்கே எஃப் வரும். எஃப்க்கு ஆஃப்டர் ஜிக்கு பிஃபோர் எத்தனை பேரோ அதுதான் எஃப்க்கு, ஜிக்கு பிஃபோர் எத்தனையோ அதுதான் எஃப்க்கு ஆஃப்டர் வந்து சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கேட்குறாங்க. கொடுத்துங்க எஃப் கோஸ் ஆன் மண்டே. எஃப் வந்து மண்டேன்னு சொல்கிறாங்க. எஃப் வந்து என்னது மண்டே தான் போகிறாங்க. அப்போ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அடுத்து இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது மோர் தென் 3 பர்சன் கோ ஆஃப்டர் ஏ. ஏக்கு அப்புறம் மோர் தென் 3 பர்சன் வந்து மியூசியம் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏக்கு ஆஃப்டர் வந்து மோர் தென் 3 பர்சன். அப்போ 1 2 3 4. ஓகேவா? மோர் தென் 3 தான் வராங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ட்ரூ.
இது ஆல்சோ ட்ரூ. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது நாட் ட்ரூன்னு தான் கேட்டிருக்காங்க. E goes exactly between F and G. Fக்கும் Gக்கும் நடுவில் எக்ஸாக்டா E இருக்குன்னு சொல்றாங்க. E தான் வந்து மியூசியம் போறாங்கன்னு சொல்றாங்க. Fக்கும் Gக்கும் நடுவில் இப்போ Fக்கும் Gக்கும் நடுவில் எக்ஸாக்டா ஈன்னு சொல்றாங்க. ஆனா AE B 3 இருக்கு, 3 persons வராங்க. இப்போ என்னது, அதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். Fக்கும் Gக்கும் நடுவில் எக்ஸாக்டா E வருதுன்னு சொல்றாங்க, இல்ல. இப்போ இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். இதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். G does not go on Friday. G வந்து என்னது, ஃப்ரைடே போலன்னு சொல்றாங்க. G வந்து ஃப்ரைடே தான் வந்து மியூசியம் போறாங்க. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் C. E goes exactly between F and G. Okay, thank you.